ஹாய், ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. தக்ஷினா. தக்ஷனா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th standard. 8th standard. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து திருச்சியோட கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக சிறப்பாக செயல்படுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து ஒன் டே கலெக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க அந்த ஒன் டேவை எப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோட்ல பெக்கர்ஸா இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பேன். தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அதெல்லாம் கொடுப்பேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் எதெல்லாம் தேவைப்படும், டாக்டர்ஸ், நர்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்காங்களா, அதாவது ஏழை மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமா. ஓகே, அதுக்கு நீங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, வேற எஜுகேஷன்ஸ், சில பேருக்கு எஜுகேஷன் இல்லாம சில ஷாப்ல வர்க் பண்றாங்க சில பசங்க, நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கு நான் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ். குழந்தை தொழிலாளரை ஒழிப்பீங்க. ஓகே ஓகே, வேற ஓகே, அவ்வளவுதான். ஓகே, தேங்க் யூ, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. கௌதம். கௌதம், உங்க பேர்? ரியாஸ். ரியாஸ். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? இப்போ காலேஜ் போறேன். காலேஜ் படிக்கிறீங்க. நீங்க 12th. ஓகே, இப்போ நம்ம திருச்சி கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக சிறப்பாக செயல்படுற மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒன் டே கலெக்டர் ஆகுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த மாதிரி செயல்பட்டு ஒரு ஒன் டே கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அந்த ஒன் டேல உங்களுடைய என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? பொண்ணுங்களுக்கு தான். பொண்ணுங்களுக்கு இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, அதுக்காக கடுமையாக எடுப்பேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நடவடிக்கை எடுப்பேன். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, அதுக்காக நான் செயல்படுவேன். ஓகே, வேற மற்றபடினா அந்த குட்கா இது மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பான்பரா குட்காலாம் விற்கிற கடைகள்ல போய் ரைட் பண்ணுவீங்களா? ரைட் பண்ணி அதை ஃபுல்லா ஒழிக்கிற மாதிரி சீல் வச்சிருவீங்க கடைகள்? கண்டிப்பா வச்சிருவேன். ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க? நான் கலெக்டர் ஆனா ரோடு கான்ட்ராக்ட் கரெக்டா கொடுக்கணும். நல்ல கான்ட்ராக்டரா பார்த்து கொடுத்து ரோடு எல்லாம் சரி பண்ணணும். நல்ல கான்ட்ராக்டா பார்த்து ரோடு போட்டீங்கன்னா, ரோடு கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அவங்க ரோடு நல்லா போடுவாங்க, மக்கள் நல்லா பயன்படுத்துவாங்க. ஓகே, பார்க்கு, ஓகே, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான குழந்தைகள் என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்களுக்கா அதான் பார்க்கு, அது மாதிரி வந்து இப்ப இளைஞர்கள் அதான் ஸ்போர்ட்ஸ் கிளப். நல்ல பேர், நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு. நல்லா ஓகே, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியாவது நிறைய பிளேயர்ஸ் உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீராம். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? மகாத்மா காந்தி. ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7C படிக்கிறீங்க. ஓகே, இப்ப திருச்சியோடைய ஆட்சியர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக சிறப்பாக செயல்படுற மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் கலெக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்க திருச்சி மக்களுக்காக அந்த ஒன் டேல என்ன பண்ணுவீங்க? நான் வந்து இந்த மாதிரி ரோடெல்லாம் இடிச்சு போட்டு இந்த செப்டி டேங்க்லாம் க்ளீன் பண்றேன்றாங்க, அந்த மாதிரி நான் வந்து அதுக்காண்டி உதவி பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்கூலு இந்த மாதிரி நான் கட்டி ஃப்ரீயா கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி பண்ணுவேன். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கட்டி நிறைய மாணவர்களை படிக்க வைப்பீங்க. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் நிறைய பேர் செப்டி டேங்க்லாம் வந்து இப்ப க்ளீன் திறந்து போட்டதெல்லாம் மூட வைப்பீங்க, உடனே மூவ் பண்ண. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போக முடியல, லீவ் போற மாதிரி இருக்கு, ஆட்டோ இந்த மாதிரி வேன் போக முடியல. சப்போஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப தடுமாறி அந்த செப்டி டேங்க்ல விழுந்துருவாங்க, அதனால அந்த மாதிரி நீங்க வந்து உடனே கூட நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி நைட்டா கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்ஸ் அண்ட் டெலிவரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஓகே, ஃப்ரீயா, அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஃபுட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சூப்பர். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தபடி உங்க பேர் சொல்லுங்க. சஃப்ரினிஷா. ஓகே, நம்ம திருச்சி கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக சிறப்பாக செயல்படுற மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒன் டே கலெக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சப்போஸ் நீங்க ஒன் டே கலெக்டர் ஆயிட்டீங்க, அந்த ஒன் டேல வந்து உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த ஒன் டேல? அந்த ஒன் டேல ஃபர்ஸ்ட் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன்ஸை தடுக்க பார்ப்பேன். வாட்டர் வந்து எல்லா இதுக்கும் நார்மலா கிடைக்கிற மாதிரி பார்ப்பேன். அதே வந்து குப்பைகளை வந்து அங்கங்க கொட்டாம கரெக்டா வந்து குப்பை தொட்டியில கொட்டுற மாதிரி பார்ப்பேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா, ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ், இந்த முடியாதவங்களுக்குலாம் என்ன உதவி செய்ய முடியும்னு பார்ப்பேன். இந்த குப்பை வாழ் மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல குடிசை வாழ் மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வீடெல்லாம் கட்டி தந்து அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் என்னால முடிஞ்ச அளவு நிறைய பண்ணுவேன். ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். நீங்க ஃபியூச்சர்ல கலெக்டராக எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.